எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் ஓஎஸ் வரிசையில் ஓப்பன் அனோலிஸ் அப்படின்னு ஒரு ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். OPENANOLIS. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாக இதுக்கு கம்யூனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 2020 வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, என்டர்பிரைஸ் லினக்ஸ், அதாவது கம்பெனிகளுக்கான ஒரு ஓஎஸ். சரிங்களா? க்ளவுடு கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கம்பெனிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஓஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஓஎஸ்மே வந்து பார்த்திங்கன்னா, சென்ட் ஓஎஸ் அப்படின்னு ஒரு ஓஎஸ் இருந்தது. அந்த ஓஎஸ் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக வந்திருக்கு. அதாவது இந்த சென்ட் ஓஎஸ் நிறுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஓஎஸ்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஓஎஸ் வந்து வெளியே வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 பிட், 64 பிட், ARM 64, RISC-V, லாங் ஆர்ச், இந்த மாதிரி எல்லா பெரும்பாலான ஹார்ட்வேர்கள்லேயும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 24+ லீடிங் என்டர்பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனங்களுடைய மெம்பர்ஸ் அவங்க வந்து இதில் மெம்பராக இருக்காங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் கொண்ட ஒரு ஓஎஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சென்ட் ஓஎஸ்லேருந்து இதுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், மைக்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து மல்டிபிள் ஆர்கிடெக்சருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. 7.9, 8.4, 8.6 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துன்னு வராங்க. சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பேசுகிற மாதிரி தான். ஸோ சென்ட் ஓஎஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இது வந்து வந்திருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அனோலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மில்லியன் அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா இதை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நிறைய என்டர்பிரைஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா அலிபாபா க்ளவுடு, யூனிடெக் சாஃப்ட்வேரு, மொபைல் க்ளவுடு, NFS சைனா, இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. கவர்மெண்ட்டில், ஃபைனான்ஸில், கம்யூனிகேஷனில், டிரான்ஸ்போர்ட்டேஷனில், அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைனா அதனுடைய கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஓஎஸ்எஸ் வந்து நிறையா வந்து அவங்களுடைய சர்வரில் இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஓஎஸாக இது வந்து இருக்குது. இதனுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா OPENANOLIS.CN. சரிங்களா? இதுதான் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த ஓஎஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் நம்ம வந்து இன்னொரு ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது டவுன்லோட் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் காமிக்குது. ப்ளஸ் இது சைனாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருமா, சைனா லாங்குவேஜ் வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல. கண்டிப்பாக இங்கிலீஷும் இருக்கும். ஸோ அப்போ தான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஓஎஸ் பற்றின தகவல். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது ஓஎஸோடு பார்ப்போம். லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஓஎஸஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வருவோம். நன்றி.